ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அது வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. அதனால அது ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை ஆக அந்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சங்க இலக்கியத்துல மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்றோம். எல்லா மிருகங்கள்ல உள்ள நம்ம சொல்லல. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்ல போனா மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். அதுக்கு 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம் ஆயுர்வேதம் சொல்றது. அதுல அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். அது நீங்க என் உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்துல தூக்கி வீசுறீங்க. இத மாதிரிலாம் செய்றீங்க. ஆனா விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது. பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்ல கிடைக்குது. அதனால இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது என்பது நான் இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் மருத்துவம் படித்த அலோபதி படித்த டாக்டர். ஆனா ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுல இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் எப்படி சொல்ற கோமியம் காய்ச்சல் செயல்படுத்தினேன். இன்னைக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க அது ஒரு அமிர்தம் கோமியம் சொல்லியிருக்காங்க. இதோட இது அது விட்டுருவாங்கன்னா ஐஐடி இயக்குனரை பொறுத்தவரை நல்ல மனிதர், கம்ப்யூட்டர் துறையில ஒரு பெரிய நிபுணர். ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் கிளாஸ் ரூமுக்குள்ள பேசியிருந்தாங்கன்னா அந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குங்கண்ணா. அவர் ஏதோ ஒரு தனியார் இடத்துல பேசுறாங்க. அதுல சில பேர்த்துக்கு ஏற்புடையதா இருக்கும், சில பேர்த்துக்கு ஏற்புடையதா இருக்காது. அதனால நான் அந்த கருத்தை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலைங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அஃபீஷியல் பொசிஷன்ல இருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்கண்ணா. அதனால இது விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா தனிப்பட்ட முறையில நான் பார்த்தேன், மார்கழி மாதத்துல அவருடைய சொந்த ஊர்ல காலையில ஒரு பாராயம் பாடுறது ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அவருடைய சொந்த ஊர்ல. சரி, ஓகே, தனிப்பட்ட முறையில பண்றாரு, அவ்வளவுதானுங்கண்ணா. அதனால இதுக்கு ஒரு பக்கம் ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க நேச்சர் ஆர்டிக்கல்லாம் கோட் பண்ணி, நிறைய ஆர்டிக்கல் கோட் பண்ணி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில பத்திரிகையில் நான் படித்தேன். அதனால் நான் பசுவை நம்புறேங்கண்ணா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் செய்யறேன், நான் புனிதமா போட்டுறேன். இது எல்லோருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு. நாங்க யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு. பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் நான். இது அதையும் நான் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். நான் என் வீட்டில் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். பொது வெளியில ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதை முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையை. காரணம், அவர் ஐஐடிக்குள்ள உட்கார்ந்து ஒரு ஃபோரத்துல பேசியிருந்தா நான் சொல்றேங்கண்ணா. அது ஃபோரத்துல பேசல, அவர் ஏதோ ஒரு கோஷாலையில பேசியிருக்காரு. ஏன்னா இதனால அவர் செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் அது சைட்ல தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம பேசக்கூடாது. ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் உண்மையால் நான் சொல்றேங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். ஐஐடியில் ஸ்டார்ட் அப் லேபா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வல்லுநர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு மெம்பர். இதை பத்தி நான் பேச விரும்புறேங்கண்ணா. இதுதான் இன்னைக்கு முக்கியம். மற்றபடி ஒரு கருத்தை ஒருத்தவங்க ஏத்துக்குவாங்க, ஒருத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு போய் அதை புஷ் பண்ணணும்? அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க ஒரு மருத்துவர், அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. நான் அந்த கருத்தை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலைங்கன்னா அது ஒரு கருத்து தான். பட் என்னைய மாநில தலைவராக நீங்க ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரை பத்தி கேளுங்கன்னா அது தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நிகழ்வுல பேசிய கருத்து அப்படிங்கிறதுனால அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டும், ஏத்துக்காதவங்க ஏத்துக்காம போகட்டும். அதை நான் ஒரு பொது இடத்துல இருந்து அதை புஷ் பண்ண விரும்பலைங்க.